வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது, சிக்கலானது, ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது. நித்திய சுவிசேஷம் எவ்வளவு காலம் பிரசங்கிக்கப்படும் என்ற தலைப்புல திருவெளிப்பாடு புத்தகத்தை பற்றிய ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வையை விளக்கும் ஒரு ஆவணத்தை நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. இது கடைசி கால நிகழ்வுகளை ஒரு தெளிவான காலவரிசையில வைக்குது. குறிப்பா 144,000 பேர், 2 சாட்சிகள், மிருகம்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயங்களுக்குள்ள ஒரு தர்க்க ரீதியான தொடர்பு உருவாக்க முயற்சிக்குது. உள்ள போய் பார்க்கலாம், என்னதான் சொல்லுது இந்த ஆவணம். கண்டிப்பா. இந்த கலந்துரையாடலோட நோக்கம் இந்த மூல ஆதாரம் முன்வைக்கிற ஒரு ஸ்பெசிபிக் காலவரிசையையும் அதுல வர்ற முக்கிய கதாபாத்திரங்களோட பங்களிப்பையும் புரிஞ்சுக்கிறது தான். ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லிடணும். திருவெளிப்பாடு புத்தகத்துக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது அதுல ஒரு குறிப்பிட்ட பார்வை. அந்த பார்வை என்ன சொல்லுது, அதோட தர்க்கம் எப்படி இருக்குன்னு நாம ஆராய போறோம். சரி, அப்போ முதல்ல இந்த கதையோட கதாநாயகர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். 1,44,000 பேர், இவங்க யாரு? இந்த மூலத்தின்படி இவங்க மனித குலத்திலிருந்து மீட்கப்பட்ட முதல் பலன்கள், அதாவது முதல் அறுவடை. ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுபவர்கள், தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள்னு வர்ணிக்கப்படுறாங்க. ஆனா இங்கதான் இந்த ஆவணம் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துது. இந்த 1,44,000 பேரையும் திருவெளிப்பாட்டுல வர 2 சாட்சிகள் என்ற இன்னொரு குழுவோட நேரடியா இணைக்குது. இங்கதான் இந்த ஆவணத்தோட தனித்துவம் வெளிப்படுது. பொதுவா இறையியலாளர்கள் 1,44,000 பேரை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து வந்தவங்கன்னும், 2 சாட்சிகளை மோசே மற்றும் எலியாவோட அடையாளமாகவும் தனித்தனி குழுக்களா தான் பாப்பாங்க. ஆனா இந்த விளக்கம் இந்த 2 குழுக்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு மாபெரும் அதிகாரம் பெற்ற தீர்க்க தரிசன படைய உருவாக்குது. ஓ, அப்போ இது 2 தனி குழுக்கள் இல்ல. இது கடைசி கால யுத்தத்தோட தன்மையே மாற்றி அமைச்சிருது. இது வெறும் 2 பேர் செய்யற வேலை இல்ல, இது 1,44,000 பேர் கொண்ட ஒரு இயக்கம்னு சொல்லுது. ஒரு தீர்க்க தரிசன ராணுவமே களமிறங்குற மாதிரி இருக்கு. அப்போ அவங்களோட பணி என்ன? அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? அவங்க பிரசங்கிக்கிற செய்தி தான் நித்திய சுவிசேஷம். இந்த ஆவணத்தின்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சுவிசேஷத்தோட மைய செய்தி மாறும். உதாரணமா, ஆதாம் காலத்துல தடை செய்யப்பட்ட கனியை உண்ணாதே என்பதுதான் சுவிசேஷம். சரி. இயேசுவோட காலத்துல மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள் என்பது சுவிசேஷம். ஆனா அந்த கடைசி நாட்கள்ல மிருகம் உலக ஆளும்போது சுவிசேஷத்தோட மைய செய்தி ரொம்பவே நேரடியா இருக்கும். என்னவா இருக்கும்? மிருகத்தையோ அதன் சிலையையோ வணங்காதீர்கள். இது ஒரு கட்டளை, ஒரு எச்சரிக்கை, ஒரு இறுதி தேர்வு. அப்போ இந்த 1,44,000 பேர் கொண்ட படை இந்த முக்கியமான செய்தியோட களமிறங்க போகுது. அவங்க எப்படி இந்த மாபெரும் பணிக்கு தயாராகிறாங்க? திருவெளிப்பாடு 10ல வர்ற ஒரு சிறிய புத்தகத்தை பத்தி இந்த மூலம் பேசுது. ஒரு தேவதூதன் கையில இருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி உண்ணும்போது வாயில தேன் போல இனிப்பாகவும் வயித்துல கசப்பாகவும் இருக்குது. இது ஒரு வெறும் உருவகம் இல்லையா? ஆமா, ஆனா இந்த விளக்கம் அதை இன்னும் ஆழமா பாக்குது. இந்த புத்தகத்தை உண்பதுன்றது ஒரு தனி நிகழ்வில்ல, இது இன்னும் 2 நிகழ்வுகளோட சேர்ந்ததுன்னு சொல்லுது. முதலாவது, அந்த 1,44,000 பேரோட நெற்றியில முத்திரையிடப்படுவது. சரி. இரண்டாவது, அவங்க பரிசுத்த ஆவியின் பின்மாரியை பெறுவது. ஒரு நிமிஷம், பின்மாரி, அதாவது லேட்டர் ரெயின், இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம். இந்த பின்மாரி என்பது கடைசி நாட்கள்ல விசுவாசிகளை அவங்களோட இறுதி பணிக்கு தயார்படுத்த கடவுள் அளிக்கிற ஒரு மாபெரும் சக்தி பொழிதல்னு இந்த மூலம் விளக்குது. ஓ, இது ஒரு விதமான ஆன்மீக டர்போ சார்ஜ் மாதிரி. எப்படி ஒரு இன்ஜினுக்கு கூடுதல் சக்தி கிடைக்குதோ, அப்படி இந்த 14,000 பேருக்கும் அவங்களுடைய கடினமான பணிக்கு தேவையான தெய்வீக சக்தி கொடுக்கப்படுது. ஆக புத்தகத்தை உண்பது, அதாவது செய்தியை பெறுதல்; முத்திரையிடப்படுவது, அதாவது பாதுகாக்கப்படுதல்; பின்மாரியை பெறுவது, அதாவது அதிகாரம் அளிக்கப்படுவது, இந்த 3ம் ஒரே நிகழ்வுதான். அதுதான் அவங்களோட கமிஷனிங் செரமனி. வாயில இனிப்பா இருக்கிறது அந்த தெய்வீக செய்தியையும் அதிகாரத்தையும் பெறுவதோட சந்தோஷம். ஆனா வயித்துல ஏன் கசப்பு? அந்த கசப்பு தான் அவங்க சந்திக்க போற யதார்த்தம். பெரும் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில உலகத்தோட முழு எதிர்ப்பையும் மீறி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. அந்த பணியோட கடின தன்மையையும் அதனால வர்ற வேதனையும் தான் அந்த கசப்பு குறிக்குது. இவ்வளோ பெரிய அதிகாரங்களை பெற்ற ஒரு குழு இருக்குதுன்னா அவங்க எப்போ களத்துல இறங்குவாங்கன்ற கேள்வி இயல்பாவே எழும். இந்த ஆவணம் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு முன்வைக்குது இல்லையா? கடைசி ஒரு வாரம்னு சொல்லுது.
ஆமா, இது தானியேல் புத்தகத்துல வர தீர்க்க தரிசனத்தோட தொடர்புடைய ஒரு 7 ஆண்டு காலகட்டம். இந்த இறுதி வாரம் எப்போ தொடங்குதுன்னா, கேட்டின் மகன், அதாவது சன் ஆஃப் பெர்டிஷன், எருசலேம் தேவாலயத்துல தன்னை கடவுள்னு அறிவிக்கும் போதும், அதே சமயத்துல கடல்ல இருந்து மிருகம், த பீஸ்ட், எழும்பும் போதும் தொடங்குதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது. சரி. இந்த 7 ஆண்டு காலம் தலா 42 மாதங்கள் அல்லது 1260 நாட்கள் கொண்ட 2 சமபாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மூலம் முதல் 1260 நாட்கள்ல அதிக கவனம் செலுத்துது. இந்த காலகட்டத்துல தான் அந்த 144,000 பேரும், அதாவது 2 சாட்சிகளும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவங்களுடைய செய்தி, மிருகத்தை வணங்காதீங்க. ஆனா இது வெறும் வாய் வார்த்தை பிரசங்கம் இல்லைன்னு தோணுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்திகள் பிரம்மாண்டமானவை. பிரம்மாண்டமானவை தான். இந்த 1260 நாட்கள்ல அவங்களுக்கு வானத்தை மூடி மழை பெய்யாம தடுக்கிற சக்தி இருக்கு. தண்ணீரை ரத்தமா மாத்த முடியும். வாவ்! அது மட்டும் இல்ல, அவங்களோட எதிரிகளை அவங்க வாயிலிருந்து வர்ற நெருப்பால அழிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. மழைக்க வைக்கிறது, வானத்தை மூடுவது, தண்ணீரை ரத்தமாக மாற்றுவது, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளான எலியா, மோசேயோட சக்திகளை நினைவூட்டுது. இந்த ஆவணம் அவங்கள ஒரு நவீனகால மோசே மற்றும் எலியாவோட இராணுவமாகவே சித்தரிக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த 1,44,000 பேர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தா, அந்த நேரத்துல மற்ற விசுவாசிகளுக்கு என்ன நடக்குது? இதுதான் அந்த காலகட்டத்தோட முரண்பாடு. ஒரு பக்கம் இந்த 1,44,000 பேர் தெய்வீக பாதுகாப்புல இருக்காங்க. ஆனா மறுபக்கம் மற்ற விசுவாசிகளுக்கு அது மகா உபத்திரவ காலம்னு இந்த மூலம் விவரிக்குது. மிருகத்துக்கு பரிசுத்தவான்களோட போரிட்டு அவங்கள ஜெயிக்க 42 மாதங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. ஒரு நிமிஷம். மிருகத்தோட படைகளை இந்த 10,400 பேர் அழிக்கிறாங்கன்னா, இது ஒரு ஆன்மீக யுத்தத்தை தாண்டி ஒரு நேரடியான பௌதீக போரா மாறுதா? இந்த வாதம் சில கேட்பவர்களுக்கு குழப்பமா இருக்கலாம். இந்த கேள்வி நியாயமானது. இந்த விளக்கத்தின்படி இது ரெண்டுமே கலந்தது. 14,400 பேரோட போராட்டம் முதல்ல ஆன்மீகமானது. அவங்களோட செய்திதான் முக்கிய ஆயுதம். ஆனா தங்களையும் மற்ற விசுவாசிகளையும் பாதுகாக்க தெய்வீக சக்திகளை அவங்க பயன்படுத்துறாங்க. இது ஒரு தற்காப்பு போர். அவங்க முழு இராணுவத்தையும் அழிக்கிறாங்கன்னு சொல்லல, ஆனா அவங்கள எதிர்க்கிறவங்கள அழிக்கிறாங்க. ஓஹோ! ஆக ஒரு பக்கம் மிருகம் விசுவாசிகளை துன்புறுத்துது, மறுபக்கம் இந்த 14,400 பேர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து மிருகத்தோட ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க. இது ஒரு தீவிரமான மோதல் காலம். சரி, இந்த இறுதி 7 ஆண்டு வாரம் தொடங்கறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? களம் எப்படி தயாராகுது? இந்த ஆவணம் திருவெளிப்பாட்டுல வர்ற 7 முத்திரைகள், 7 எக்காளங்களை ஒரு சரியான வரிசையில வைக்குது இல்லையா? ஆமா, அந்த வரிசை ரொம்ப முக்கியம். எல்லாம் 7 முத்திரைகள் திறக்கப்படுவதில் தொடங்குது. முதல் 4 முத்திரைகள் நாம குதிரை வீரர்கள்னு சொல்ற போர், பஞ்சம், கொள்ளை நோய், மரணத்தை கொண்டு வருது. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. 4வது முத்திரை திறக்கப்பட்டதும் பூமியில 1/4 பகுதி மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 200 கோடி பேர் இறந்து போவாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது. இது வெறும் ஆரம்பம்தான். 200 கோடி பேர், அதுவே கற்பனை செய்ய முடியாத இழப்பு. 5வது முத்திரை தியாகிகளோட ஆட்டுமாக்களை வெளிப்படுத்துது. அப்புறம் 6வது முத்திரை, இது ஒரு பெரிய திருப்புமுனைன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான திருப்புமுனை. 6வது முத்திரை திறக்கப்படும்போது ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுது. சூரியன் கருப்பாகுது, சந்திரன் ரத்த நிறமா மாறுது. இந்த பிரபஞ்ச குழப்பத்துக்கு நடுவுல தான் அந்த 144,000 பேருக்கும் முத்திரையிடப்படுது. அந்த முத்திரையிடும் பணி முடியற வரைக்கும் பூமியையோ கடலையோ சேதப்படுத்த வேண்டாம்னு தேவதூதர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுது. அதாவது மிகப்பெரிய அழிவுகள் தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளோட இந்த சிறப்பு படை பாதுகாக்கப்பட்டு அதிகாரம் அளிக்கப்படுது. முத்திரையிடல் முடிஞ்சதும் 7வது முத்திரை திறக்கப்படுது. அதுக்குள்ள 7 எக்காளங்கள் இருக்கு. இந்த எக்காள சத்தங்கள் பேரழிவுகளோட அடுத்த கட்டம். ஆமா, முதல் 4 எக்காளங்கள் பூமியோட இயற்கை வளங்கள்ல 1/3 பகுதியா அழிக்குது. நிலம், கடல், ஆறுகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களோட ஒளி கூட பாதிக்கப்படுது. இதன் பிறகு வர்ற கடைசி 3 எக்காளங்களும் 3 ஆபத்துகள், அதாவது 3 O's-னு அழைக்கப்படுது. சரி. 5வது எக்காளம் பாதாளத்திலிருந்து வர்ற வெட்டுக்கிழிகள் மூலமா மனிதர்களுக்கு 5 மாத சித்திரவதைய கொண்டு வருது. 6வது எக்காளம் இதை விட மோசமானதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே மோசம். யூப்ரடஸ் நதியில கட்டப்பட்டிருந்த 4 தேவதூதர்கள் விடுவிக்கப்பட்டு அவங்க மனித குலத்துல மீதம் இருந்தவங்கள 1/3 பகுதியை கொல்றாங்க. அப்போ கணக்கு இப்போ கணக்கு போட்டு பாருங்க.
முதல்ல 4வது முத்திரையால கால் பகுதி மக்கள் போய்க்காங்க. இப்போ மீதம் இருந்தவங்கள்ல 1/3 பகுதி. ஆக இந்த இறுதி வாரம் அதிகாரப்பூர்வமா தொடங்குறதுக்கு முன்னாடியே உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட பாதி பேர் அழிஞ்சு போயிருப்பாங்க. நம்பவே முடியல. இந்த பயங்கரமான சூழல்ல தான் 6வது எக்காலத்துக்கு பிறகு மிருகம் அதிகாரத்துக்கு வருது. அப்படியானால் இந்த மூலத்தோட காலவரிசைப்படி இந்த மாபெரும் அழிவுகளுக்கு பிறகுதான் 144,000 பேரின் பிரசங்க பணி முழுவீச்சில் தொடங்குது. இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அவங்களுடைய 1260 நாள் தீர்க்க தரிசனமும் மிருகத்தோட 42 மாத ஆட்சியும் ஒரே நேரத்துல 6வது எக்காலத்துக்கு பிறகுதான் தொடங்குது. முதல் 6 எக்காலங்களும் அந்த இறுதி வாரத்துக்கான ஒரு கொடூரமான முன்னுரை மாதிரி. அந்த பேரழிவுகளுக்கு பிறகு உலகம் ஒரு திருப்புமுனையை சந்திக்குது. ஒரு பக்கம் மிருகத்தோட உலக பேரரசு, மறுபக்கம் கடவுளால் முத்திரையிடப்பட்ட 1,44,000 பேரோட தெய்வீக எதிர்ப்பு. ஆமா, நித்திய சுவிசேஷம் முழு அதிகாரத்தோட பிரசங்கிக்கப்படுற காலகட்டம் இதுதான். அப்போ இந்த ஆவணத்தோட ஒட்டுமொத்த வாதத்தையும் சுருக்கமா சொன்னா, நித்திய சுவிசேஷம் என்பது ஒரு காலவரையறைக்கு உட்பட்ட செய்தி. அது அந்த இறுதி 7 ஆண்டுகளோட முதல் 3.5 ஆண்டுகளுக்கு மட்டும் உரியது. மிருகத்தோட அதிகாரத்தை எதிர்த்து போராட சிறப்பு சக்திகள் கொடுக்கப்பட்ட 1,44,000 பேரால அது அறிவிக்கப்படுது. இது ஒரு உலகளாவிய அவசர எச்சரிக்கை. ஆமா, அந்த 3.5 ஆண்டுகளோட இறுதியில என்ன நடக்குதுன்னு இந்த மூலம் சொல்லுது. 7வது எக்காலம் ஊதப்படுது. இதுதான் முதல் உயிர்த்தெழுதல். இயேசுவுக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்படியா? இதோட அந்த வாரத்தோட முதல் பாதி முடியுது. அப்போ 2வது பாதி, மீதம் இருக்கிற 3.5 ஆண்டுகள் என்ன நடக்கும்? அது மிருகத்தின் உபத்திரவம்னு அழைக்கப்படுது. அந்த நேரத்துல பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கடவுளோட கோபமான 7 வாதைகள், அதாவது 7 பிளேக்ஸ் பூமியில ஊற்றப்படுது. ஓஹோ! ஆக நித்திய சுவிசேஷத்தோட பிரகடனம் என்பது முதல் பாதியோட முடிஞ்சிடுது. அது ஒரு குறிப்பிட்ட பணி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும். இங்க ஒரு நடைமுறை கேள்வி வருது. இந்த ஆவணத்தின்படி மிருகத்தை வணங்குவது கட்டாயப்படுத்தப்படுறது ஒரு எதிர்கால நிகழ்வு. ஆனா மிருகத்தை வணங்காதீர்கள் என்ற செய்திய இப்பவே சிலர் பிரசங்கம் செய்றாங்களே, அதை இந்த ஆவணம் எப்படி பாக்குது? ஆட்கள்ல நடக்க போற பிரசங்கம் என்பது வேற லெவல்ல இருக்கும். அது தெய்வீக சக்தியோட, இயற்கையின் மீது அதிகாரத்தோட, எதிரிகளை அழிக்கிற வல்லமையோட செய்யப்படும் ஒன்று. அப்போ அந்த அதிகாரம்தான் வித்தியாசம். ஆமா, இப்போதைய பிரசங்கத்துக்கும் அந்த தீர்க்க தரிசன கால பிரசங்கத்துக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு அந்த அதிகாரம் மற்றும் வல்லமைதான். இப்போதேது எச்சரிக்கை, அப்போதேது செயல். நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சது நீங்க அனுப்பின மூலத்திலிருந்து ஒரு மிக விரிவான அடையாளங்கள் நிறைந்த கிட்டத்தட்ட ஒரு திரைக்கதை மாதிரியான ஒரு காலவரிசை. 144,000 பேர், 2 சாட்சிகள், நித்திய சுவிசேஷம், இதெல்லாம் எப்படி 1260 நாட்கள் கொண்ட ஒரு தீவிரமான மோதல் காலத்துல பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இது திருவெளிப்பாட்டுக்கு ஒரு ரொம்பவே கட்டமைக்கப்பட்ட, வரிசைப்படுத்தப்பட்ட விளக்கத்தை அளிக்குது. ஆமா, இது முன்வைக்கிற பார்வை என்னன்னா, ஒரு முழுமையான உலகளாவிய அதிகாரம் உருவாகும்போது இறுதி செய்தி என்பது வெறும் நம்பிக்கையை பற்றியது மட்டுமல்ல. அது ஒரு நேரடியான தேர்வை பற்றியது. கடவுளை வணங்குவதா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பை வணங்குவதா? இது உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையையும் தூண்டலாம். இந்த மூலம் வாதிடுற மாதிரி ஒரு செய்தி அதோட ஸ்பெசிபிக் காலம் மற்றும் சூழலால வரையறைக்கப்பட்டால், காலமற்ற உண்மைகளுக்கும் அவசரமான சமகால எச்சரிக்கைகளுக்கும் இடையிலான நமது புரிதலை அது எப்படி மாற்றுது? ஒரு செய்தி எல்லா காலத்துக்கும் பொருந்துமா அல்லது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதன் அவசர செய்தி மாறுமா? இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.